செய்திகள். இந்தியாவில் 5,48,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. டெல்லியில் கொரோனா சிகிச்சை அளிக்க பிளாஸ்மா வங்கியை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக கெஜ்ரிவால் தகவல். கோவையில் 80 முறை துவைத்து பயன்படுத்தும் PPE கிட் தயாரிப்பு. தெலுங்கானாவில் குரங்கை தூக்கில் தொங்கவிட்டு சித்திரவதை செய்து கொன்ற 3 கைது. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு பொதுவெளியில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாலும் பரிசோதனைகளை அதிகரிப்பதாலும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்கிறது. அதே சமயம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. கடந்த சில தினங்களாக தொற்று எண்ணிக்கை புதிய உச்சத்திலேயே உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் இதுவரை 5,48,318 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவில் 19,459 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 380 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16,475 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு விகிதம் 3% உள்ளது. இதுவரை 3,21,723 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளனர். நேற்று மட்டும் 12,010 பேர் குணமடைந்துள்ளனர். குணமடையும் விகிதம் 58.6% உயர்ந்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 2,10,120 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,64,626 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 82,275 பேருக்கும் டெல்லியில் 83,077 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தினந்தோறும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு மத்திய அரசுடன் இணைந்து கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். அவருக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கப்பட்டது. பிளாஸ்மா சிகிச்சை அளித்த 2-3 நாட்களில் குணமடைந்து வீடு திரும்பினார். இதனால் டெல்லி அரசு பிளாஸ்மா சிகிச்சையை அதிகப்படுத்த முடிவு செய்துள்ளது. இதனால் பிளாஸ்மா வங்கியை அமைக்க டெல்லி அரசு முடிவு செய்துள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இது குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் கூறுகையில், கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பிளாஸ் வங்கியை தொடங்க டெல்லி அரசு முடிவு செய்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் பிளாஸ் வங்கி செயல்பட தொடங்கும். கொரோனாவிலிருந்து மீண்டவர்கள் அவர்களுடைய பிளாஸ்மாவை வழங்க கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிளாஸ்மா வங்கி டெல்லியில் உள்ள கல்லீரல் மற்றும் பிலியரி அறிவியல் நிறுவனத்தில் அமைக்கப்படும் என்றார். கொரோனாவிலிருந்து குணமாகி 14 நாட்கள் கண்காணிக்கப்பட்ட நபர்களின் இரத்தத்தில் பி லிம்போசைட் செல்களால் சுரக்கப்படும் கொரோனா ஆன்டிபாடிஸ்களை பிரித்து எடுத்து அவற்றை நோயாளியின் உடலில் செலுத்துவதே பிளாஸ்மா தெரப்பி என அழைக்கப்படுகிறது. ஆரோக்கியமான நபரிடம் இருந்து சுமார் 800 மில்லிலிட்டர் அளவிற்கு பிளாஸ்மா சேகரிக்க முடியும். ஒரு நோய் தொற்றிலிருந்து மீண்டவர்கள் உடலில் அந்த தொற்றினை போராடி அளிக்கும் எதிர் அணுக்கள் உருவாகி இருக்கும் என்பதுதான் இதன் அடிப்படை கோட்பாடு. கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மீண்ட ஒருவர் உடலில் நோய் இல்லை என்பதை உறுதிப்படுத்த 2 முறை சோதனை செய்யப்பட்ட பிறகுதான் அவரது உடலில் இருந்து எதிர் அணுக்கள் எடுக்கப்படும். நோயிலிருந்து மீண்டவர்களுக்கு 2 முறை கொரோனா இருக்கிறதா என்று பரிசோதனை, பிறகு எலிசா சோதனை ஆகியவை நடத்தப்பட்ட பிறகும் அவரது இரத்தம் தூய்மையானதா என்பதை தீர்மானிக்க இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை நிர்ணயித்துள்ள திட்ட வழிமுறைகள் பின்பற்றப்பட்ட பிறகே கொடையாளி உடலில் இருந்து இரத்தம் எடுக்கப்படும். கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவ பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு PPE எனப்படும் முழு உடல் பாதுகாப்பு உடைகள் பாதுகாப்பு கேடயமாக விளங்குகின்றன. கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதால் PPE கிட்களின் தேவைகளும் அதிகரித்துள்ளது. இதனால் இந்தியாவில் PPE கிட்கள், கை உறைகள் மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்கான முகக்கவசங்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது.
குறிப்பாக பிபிஇ கிட்களை ஒரு முறை கழற்றிவிட்டால் அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது, வேறு உடைதான் அணிய வேண்டும். இதுதான் பிபிஇ கிட்கள் தொடர்ந்து தேவைப்படுவதற்கு முக்கிய காரணமாகும். இந்த குறையை போக்கும் வகையில் மீண்டும் மீண்டும் துவைத்து பயன்படுத்தும் வகையிலான பிபிஇ உடையை கோவையை சேர்ந்த ஜவுளி தொழிற்சாலை உருவாக்கியுள்ளது. 80 முறை வாஷ் செய்து பயன்படுத்த முடியும் என்பது இதன் தனி சிறப்பு. இது பற்றி தொழிற்சாலை நிர்வாக இயக்குனர் கூறுகையில், கிட்டத்தட்ட 80 முறை துவைத்தாலும் துணியில் குளோரின் ரீசார்ஜ் செய்யும் திறனை இந்த பிபிஇ கொண்டுள்ளது. இது தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி சங்கத்தின் ஆன்டி மைக்ரோபியல் சான்றிதழை பெற்றுள்ளது. பிபிஇ கிட் தயாரிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தியுள்ள துணியில் குளோரின் கிருமி நாசினி பண்புகள் உள்ளன. இந்த கிருமி நாசினியின் தன்மையானது துணியின் மேற்பரப்பில் 2 வாரங்கள் வரை உயிர்ப்புடன் இருக்கும். துவைக்கும் போது துணியின் மூலம் குளோரின் மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. முதலில் துவைக்கும் போது கிடைக்கும் இந்த பலன் கிட்டத்தட்ட 80 முறை துவைத்த பிறகும் கிடைக்கிறது என்றார். ஜம்மு காஷ்மீரில் இன்று காலை இஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் தளபதி சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். தெற்கு காஷ்மீர் மாநிலத்தின் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள குல்சோகர் என்ற இடத்தில் செவா உள்ளர் கிராமத்தில் சில பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இன்று அதிகாலை அந்த பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது அங்கு பதுங்கி இருந்த 3 பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் 3 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் தீவிரவாதிகள் பதுங்கி உள்ளனரா என பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு உள்ளனர். மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதி இஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் தளபதி என அழைக்கப்படும் மசூத் என தெரிய வந்து உள்ளது. தோட்டா மாவட்டத்தில் இருந்து வந்த கடைசியாக எஞ்சியிருக்கும் பயங்கரவாதி மசூத் என்று ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் தில்பாக் சிங் தெரிவித்தார். தோட்டாவில் நடந்த ஒரு கற்பழிப்பு வழக்கில் மசூத் குற்றம் சாட்டப்பட்டார். அவர் ஓடி வந்து இஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தில் சேர்ந்தார் என்று காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்தனர். பின்னர் அவர் தனது செயல்பாட்டு பகுதியை காஷ்மீருக்கு மாற்றினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் தில்பாக் சிங் மசூத்தை கொன்றது பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கூறினார். ஆசாமில் பெய்து வரும் கனமழையில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் சுமார் 9 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் உத்தரப்பிரதேசம், பீகாரில் கடந்த ஓரிரு தினங்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆசாம், மேகாலயா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதற்கிடையே ஆசாமில் பெய்து வரும் கனமழை காரணமாக பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் ஆசாமில் பெய்து வரும் கனமழையில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. அங்குள்ள 23 மாவட்டங்களில் உள்ள 9.3 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 2 பேர் பலியாகினர். இதையடுத்து மழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பல்வேறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் என பேரிடர் மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். கொரோனா வைரஸின் தாக்கம் இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் ஊரடங்கை நீட்டித்து வருகின்றன. இதற்கிடையே மணிப்பூரில் 1092 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இவர்களில் 432 பேர் குணமடைந்து சென்றுள்ளனர். 660 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என அம்மாநில சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மணிப்பூரில் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு உள்ளது என அம்மாநில முதலமைச்சர் பைரன் சிங் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், வரும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை அடுத்த 15 நாட்களுக்கு மணிப்பூரில் ஊரடங்கை நீட்டிப்பது என முடிவு செய்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்தின் கவுகாத்தி நகரில் நேற்று இரவு 7 மணி முதல் அடுத்த 14 நாட்களுக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு உள்ளது. மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் கடந்த வாரம் ஊரடங்கை நீட்டித்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில்
காய்கறி விற்கும் தொழிலில் இயங்கியுள்ளார். நடனமாடி பாடல் பாடி காய்கறி விற்கும் பிரபல பாலிவுட் நடிகர் ஜாவேத் ஹைதரின் வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தனது டிக்டாக் வீடியோவிற்காக பாடல் பாடி காய்கறி விற்கும் ஜாவேத் ஹைதர் தனது வண்டியில் உள்ள காய்கறிகளை எவ்வாறு விற்பனை செய்கிறார் என்பதை இதில் காணலாம். ஜாவேத் ஹைதர் பற்றி கூறுகையில், அவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், குறிப்பாக பாலிவுட்டில் பணியாற்றியுள்ளார். ஜாவேத் ஹைதர் சாவ்தான் ஏக் அத்புத் கஹானி, காமியாசா போன்ற பிரபல திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார். ஜாவேத் நிதி நெருக்கடியுடன் போராடுகிறார் என்பதை குறிப்பிட்டு டாலி பிந்த்ரா தனது ட்விட்டர் கணக்கில் இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார். ஜாவேத் இது குறித்து பெரிதும் கவலையின்றி வாழ்கிறார். தான் இந்த வீடியோவில் நடித்துள்ள போதும் மகிழ்ச்சியாக பாடலுக்கு நடனமாடி காய்கறிகளை விற்கிறார். இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள பாடலும் மிகவும் தனித்துவமானது. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள வரிகள் உலகில் வாழ செய்யும் வேலையை பிரியத்துடன் செய்யுங்கள் என்ற தத்துவத்தை தெரிவிக்கிறது. வங்கதேசத்தில் படகுடன் மோதி மற்றொரு படகு ஆற்றில் மூழ்கியதில் 23 பேர் உயிரிழந்தனர். வங்கதேசத்தின் டாக்கா நகரில் உள்ள பூரி கங்கா நதியில் ஆட்களை ஏற்றிக்கொண்டு சென்ற படகு ஒன்று மற்றொரு படகுடன் மோதி கவிழ்ந்தது. தகவல் அறிந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அதில் 23 பேரது சடலங்கள் மீட்கப்பட்டன. தொடர்ந்து மீட்பு பணி நடக்கிறது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. கடலில் மூழ்கிய படகில் 50 பேர் இருந்ததாக உயிர் பிழைத்த ஒருவர் கூறினார். ஆனால் டிவியில் 71 பேர் இருந்ததாக செய்தி வெளியாகி உள்ளது. 100 பேர் வரை அந்த படகில் பயணம் செய்ய முடியும் என தெரிவித்தார். கம்மம் மாவட்டத்தில் குரங்கு ஒன்றை தூக்கிலிட்டு சித்திரவதை செய்து கொன்ற இளைஞர்கள் 3 வனத்துறையினர் கைது செய்தனர். தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தில் உள்ள சாத்தப்பள்ளியில் 3 பேர் குரங்கு ஒன்றை மரத்தில் தூக்கிலிட்டு சித்திரவதை செய்து கொண்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் அதனை காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். அந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது குறித்து தகவல் அறிந்த சாத்தப்பள்ளி வனத்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் சாது வெங்கடேஸ்வர் ராவ், கணபதி, ராஜசேகர் என்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதையடுத்து அவர்களுக்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பெரும்பாலான நாடுகள் விமான போக்குவரத்தை ரத்து செய்துள்ளன. இதனால் வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் தங்கள் நாட்டவர்களை சிறப்பு விமானங்கள் மூலம் தாய் நாட்டுக்கு அழைத்து செல்கின்றன. அந்த வகையில் இந்தியாவும் கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் சிறப்பு விமானங்களை இயக்கி வருகிறது. வந்தே பாரத் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் மூலம் 3 கட்டங்களாக நூற்றுக்கணக்கான விமானங்களை பல்வேறு நாடுகளுக்கு ஏர் இந்தியா நிறுவனம் இயக்கியுள்ளது. இதன் மூலம் சுமார் 4 லட்சம் இந்தியர்கள் தாய்நாடு திரும்பியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக 4வது கட்ட வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்த ஏர் இந்தியா திட்டமிட்டு உள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இந்த சிறப்பு விமானங்களை இயக்க முடிவு செய்துள்ளது. இதில் மொத்தமாக 170 விமானங்களை இயக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, கென்யா, இலங்கை, பிலிப்பைன்ஸ், கிர்கிஸ்தான், சவுதி அரேபியா, வங்காளதேசம், தாய்லாந்து, தென் ஆப்பிரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, மியான்மர், ஜப்பான், உக்ரைன், வியட்நாம் ஆகிய 17 நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. சுமார் 2 மாத முடக்கத்துக்கு பின் இந்தியாவில் உள்நாட்டு விமான போக்குவரத்து கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கியது. ஏனேனும் குறைவான எண்ணிக்கையிலேயே விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதேபோல அடுத்த மாதம் மத்தியில் இருந்து சர்வதேச விமானங்களையும் குறைவான எண்ணிக்கையில் இயக்க பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மும்பை புனே நெடுஞ்சாலையில் சரத் பவாரின் பாதுகாப்பு வாகனம் கவிழ்ந்து விபத்து. மும்பையில் தனியார் அறக்கட்டளை மூலம் கொரோனா நோயாளிகளுக்கு இலவசமாக ஆக்சிஜன் சிலிண்டர்கள் விநியோகம். சாங்லி பகுதியில் விவசாயிக்கு சொந்தமான பண்ணையிலிருந்து 4 அடி நீளமுள்ள முதலை ஒன்று மீட்பு. நாக்பூரில் நிதி நிறுவனத்திடம் சிவசேனா கட்சி பிரமுகர் 5 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கட்சி பிரமுகர் கைது.
மராட்டியம்தான் கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டன. ஊரடங்கில் உள்ள தளர்வுகளை பயன்படுத்தி தற்போது பொதுமக்களும் வெளியில் சாதாரணமாக நடமாட தொடங்கியுள்ளனர். இது நோய் தொற்று மேலும் வேகமாக பரவ காரணமாகி உள்ளது. இந்த நிலையில் மும்பை காவல்துறையினர் பொதுமக்கள் வீடுகளை விட்டு 2 கிலோமீட்டர் தாண்டி எங்கும் செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கு வழிகாட்டுதல்களையும் கூறியுள்ளனர். அதன் விவரம்: 2 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டக்கூடாது. அத்தியாவசிய தேவைகள் தவிர மற்ற வேலைகளுக்காக பொதுமக்கள் வெளியே வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிவது கட்டாயம். மார்க்கெட், சலூன், கடைகள், நடைபயிற்சி போன்ற தேவைகளுக்கு பொதுமக்கள் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டருக்குள் தான் பயணம் செய்ய வேண்டும். வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி வரக்கூடாது. அலுவலகம், மருத்துவ தேவைகளுக்கு மட்டுமே பொதுமக்கள் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி செல்ல முடியும். இதை மீறுபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அத்தியாவசிய தேவைகள் தவிர வேறு எதற்காகவும் இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை பொதுமக்கள் வெளியே வரக்கூடாது. இது குறித்து காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், பொதுமக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். தேவையின்றி வெளியே யாரும் வர வேண்டாம். கொரோனாவை வீழ்த்துவது நம் அனைவரின் கைகளிலும் உள்ளது. சுய பாதுகாப்பு, சமூக இடைவெளி, அரசு வழிகாட்டுதல்களை எல்லா நேரத்திலும் பின்பற்றினால்தான் நாம் இதை சாதிக்க முடியும் என்றார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத் பவாரின் பாதுகாப்பு வாகனம் ஒன்று மும்பை புனே அதிவேக நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சரத் பவாரின் வாகனம் பாதுகாப்பாக முன்னே சென்றது. அவர் இருந்த வாகனத்தின் பின்னே வந்த வாகனம் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் வாகனத்தின் ஓட்டுநருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. புனே நகர காவல்துறையினர் இத்தகவலை வெளியிட்டு உள்ளனர். வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டும் இதேபோன்று ஒருமுறை சரத் பவாரின் பாதுகாப்பு வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் உள்ள தனியார் அறக்கட்டளை மூலம் கொரோனா நோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு இலவசமாக ஆக்சிஜன் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மும்பையில் கொரோனா நோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தனியார் அறக்கட்டளை மூலம் இலவசமாக ஆக்சிஜன் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அறக்கட்டளையின் நிர்வாகி ஜாகிர் சௌத்ரி இது குறித்து கூறிய போது, கொரோனா உயிரிழப்பு சம்பவங்கள் ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக நிகழ்ந்து வருகிறது. அதனை கருத்தில் கொண்டு கட்டணம் செலுத்த வசதி இல்லாத நோயாளிகளுக்கு இலவசமாக ஆக்சிஜன் சிலிண்டர்கள் விநியோகம் செய்து வருவதாக தெரிவித்தார். ஏறக்குறைய 100 சிலிண்டர்கள் தயார் நிலையில் வைத்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். அகோலா சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் 68 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் சிறைச்சாலை வளாகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அகோலா சிறைச்சாலையில் நடத்திய மருத்துவ பரிசோதனையில் அங்குள்ள கைதிகள் 68 பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறைச்சாலை வளாகத்தில் தனிமை வார்டுகள் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட கைதிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அகோலா மாவட்ட உதவி ஆட்சியர் சஞ்சய் கட்சே தெரிவித்தார். மேலும் சிறைச்சாலை வளாகத்தில் கிருமி நாசினி மருந்துகள் தெளித்து சுகாதாரத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். நாக்பூரில் தனியார் அறக்கட்டளை மூலம் மரக்கன்றுகளை பாதுகாக்கும் வகையில் பாதுகாப்பு கவசங்கள் ஏற்படுத்தப்பட்டு பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாக்பூரில் மரக்கன்றுகளை பாதுகாக்கும் வகையில் பொதுமக்கள் பாதுகாப்பு கவசங்கள் ஏற்படுத்தி பராமரித்து வருகின்றனர். இது குறித்து அவர்கள் கூறிய போது, லடாக் பகுதியில் வீரமரணம் அடைந்த இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் நினைவாக இதனை செய்து வருவதாக தெரிவித்தனர். மேலும் சமீபத்தில் மரணம் அடைந்த பாலிவுட் நடிகர்கள் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மற்றும் இர்ஃபான் கான் ஆகியோர் நினைவாகவும் இந்த பணியை செய்து வருவதாக தெரிவித்தனர். கார்டியன்ஸ் ஆஃப் த கிரீன் எனும் திட்டத்தின் கீழ் இதனை நடைமுறைப்படுத்தி வருவதாக மேலும் தெரிவித்தனர். மக்களின் இந்த நடவடிக்கை பலரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. பண்டாரா பகுதியில் பிறந்து 26 நாட்களே ஆன நிலையில் குழந்தையின் சடலம் தண்ணீர் தொட்டியில் இருந்து மீட்கப்பட்டது. இது தொடர்பாக தாயை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பண்டாரா கௌதம் நகர் பகுதியில் பச்சிளம் குழந்தையை கொலை செய்து தண்ணீர் தொட்டியில் வீசிய தாய் அல்ஃபியா என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில்
தன் மீது கணவர் சந்தேகம் கொண்டதால் இவ்வாறு செய்ததாக தெரிவித்தார். பிறந்து 26 நாட்களே ஆன நிலையில் குழந்தையை தாய் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து பவானி காவல் நிலைய ஆய்வாளர் ஷோல்சே விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கோலாப்பூரில் பேட்டியளித்த மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் எதிர்க்கட்சியினர் அரசின் மீது குறை கூறுவதை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொரோனா நோய் பரவல் குறித்து மாநில அரசு தவறான தகவல்களை வெளியிட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் குற்றம் சாட்டி வந்த நிலையில் கோலாப்பூரில் பேட்டியளித்த மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் கூறிய போது, எதிர்க்கட்சிகள் கொரோனா பாதிக்கப்பட்ட இச்சூழலில் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சி பொறுப்பு குறித்து கனவு காண்பது பலிக்காது என்று தெரிவித்தார். பண்டார்பூரில் நடைபெற்று வரும் ஆஷத் வாரி பணிகள் திட்டமிடப்படி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பீட் மாவட்டம் நந்தூர்காட் பகுதியில் சோயாபீன்ஸ் பயிரிட இருந்த விவசாயி ஒருவர் மனமுடைந்த நிலையில் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீட் பகுதியில் உள்ள நந்தூர்காட் வேளாண்மை மையத்தில் இருந்து விவசாயி ஒருவர் சோயாபீன்ஸ் விதை பயிரிட வாங்கி வந்தார். இந்நிலையில் இந்த வருடம் நல்ல மழை பெய்த நிலையிலும் பயிர் முளை விடுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதனால் மனமுடைந்த விவசாயி தற்கொலை செய்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டார். அவரை கிராமத்தினர் சமாதானம் செய்து அழைத்து வந்தனர். இதனால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவம் கிராமத்தினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாக்பூரில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் நபரிடம் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சிவசேனா கட்சி பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாக்பூர் கணேஷ்பேட் பகுதியில் மெஹபூப் பாட்ஷா என்பவர் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். அவரிடம் சஞ்சோக் சுரேஷ் ராத்தோட் மற்றும் அவரது சகோதரர் விக்கி சுரேஷ் ஆகியோர் 15 லட்சம் ரூபாய் பணம் லஞ்சமாக கேட்டுள்ளனர். இந்த நிலையில் 8 லட்சம் ரூபாய் கொடுக்க சம்மதித்த நிலையில் முன் பணம் 5 லட்சம் கொடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சஞ்சோக் சுரேஷை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள விக்கி சுரேஷை வலைவீசி தேடி வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாங்லி பகுதியில் விவசாயிக்கு சொந்தமான பண்ணையில் இருந்து 4 அடி நீளமுள்ள முதலை ஒன்று மீட்கப்பட்டது. சாங்லி வைபவ்நகர் பகுதியில் ராஜேந்திர யாதவ் என்பவருக்கு சொந்தமான பண்ணை ஒன்று உள்ளது. பண்ணை ஆற்றில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்நிலையில் மழை காலத்தில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட முதலை ஒன்று அங்கு இருப்பது தெரிய வந்தது. கிணற்றில் இருந்த முதலையை ராஜேந்திர யாதவின் மகன் சந்தீப் யாதவ் மற்றும் உறவினர்கள் ராகுல் மற்றும் சந்தோஷ் ஆகியோர் வெளியே கொண்டு வந்தனர். இது குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் 4 அடி நீளமுள்ள முதலையை பிடித்து சென்றனர். நெல்லையில் அனுமதி பெறாமல் செயல்படும் மாட்டிறைச்சி கடைகளை உடனடியாக தடை விதிக்க கோரி இந்து மக்கள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சியில் உள்ள நெல்லை பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம் மண்டலம் உள்ளிட்ட 4 மண்டல பகுதிகளில் மாட்டு இறைச்சி கடைகள் அதிக அளவில் இருப்பதால் இங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. இதனால் கொரோனா வைரஸ் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அனுமதி பெறாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் மாட்டு இறைச்சி கடைகளை உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் தடை விதிக்க கோரி இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் உடையார் தலைமையில் ஏராளமானோர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வைரஸ் பரவலை தடுக்க அனுமதி பெறாத மாட்டிறைச்சி கடைகளை மூட வேண்டும். அவ்வாறு மூட தவறும் பட்சத்தில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நெல்லை மேலப்பாளையத்தில் இயங்கி வந்த மாட்டு சந்தையை உடனடியாக திறக்க கோரி ஆடு மாடு கோழிகளுடன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து மனு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் விவசாயம் நிறைந்த மாவட்டங்களில் ஒன்று. இங்கு விவசாயிகள் ஆடு மாடு கோழிகளை வளர்த்து வருகின்றனர். பல வருடங்களாக மேலப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆடு மாடு சந்தையில் இவைகளை விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று எதிரொலியாக ஆடு மாடு சந்தைகள் இயங்க அரசு தடை விதித்துள்ளது.
இந்நிலையில் இதனை நம்பி வாழும் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஆகவே மூடப்பட்டுள்ள ஆடு மாடு சந்தைகளை உடனடியாக திறக்க கோரி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் அப்துல் ஜாஃபர் தலைமையில் நிர்வாகிகள் ஆடு மாடு கோழியுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பல தொழிலுக்கு சில தடை விதித்து செயல்பட அனுமதி வழங்கியது போல ஆடு மாடு சந்தைகளுக்கும் உரிய விதிகளை அமல்படுத்தி திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவ்வாறு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் போராட்டங்கள் நடத்த போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கொரோனா ஊரடங்கு உத்தரவால் தனியார் மகளிர் குழுக்களில் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தவித்து வரும் தங்களுக்கு தவணை கட்டும் காலத்தை நீட்டித்து தர கோரியும் அதிக வட்டி வசூலிக்கும் தனியார் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெல்லை வண்ணார்பேட்டை பகுதி சாலிய தெருவில் உள்ள பெண்கள் மகளிர் குழு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 3 மாதமாக வேலையின்றி வருமானம் இன்றி தவித்து வருகின்றனர். குடும்ப தலைவரின் வருமானத்தை கொண்டு பெண்கள் குழந்தைகளின் மருத்துவ செலவு இதர நிகழ்ச்சிகளுக்கு என தனியார் நிறுவனங்களில் கடனுதவி பெற்று குடும்பம் நடத்தி வருகின்றனர். தற்போது வருமானம் இன்றி வாங்கிய கடனுக்கு வாரத்தவணை மற்றும் மாதத்தவணை கட்ட முடியாத சூழலில் பெண்கள் தவித்த நிலையில் வட்டி கட்ட சொல்லி பெண்களுக்கு நெருக்கடி கொடுப்பதுடன் அதிக வட்டி கேட்டு தொந்தரவு செய்வதாகவும் புகார் கூறுகின்றனர். எனவே மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதாக கண்ணீருடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் நாங்கள் கடன் வாங்கியது உண்மைதான், தற்போதைய சூழலில் கட்ட முடியவில்லை. எனவே 3 மாதம் தவணை தொகை கட்டுவதை நீட்டித்து அதிக வட்டி வசூலிக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். தமிழகத்தில் காவல்துறையின் அத்துமீறல் சம்பவங்களால் அதிமுக அரசு செயல்படாத அரசாக விளங்குகிறது என காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாத்தான்குளம் பகுதியில் காவல்துறையின் தாக்குதலால் வியாபாரியான ஜெயராஜ் மற்றும் மகன் பெனிக்ஸ் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இவர்களின் மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை நடத்த கோரி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரும் வேளையில் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி உயிரிழந்த வியாபாரிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி நெல்லை பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்குநேரி முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் ரூபி மனோகரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தென்கோடியில் உள்ள சிறு வியாபாரியின் துயர சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து அஞ்சலி செலுத்த வலியுறுத்திய ராகுல் காந்திக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் மேலும் இந்த வழக்கு விசாரணை நியாயமான முறையில் பாரபட்சம் இல்லாமல் தமிழக அரசு நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தமிழகத்தில் காவல்துறையின் இத்தகைய அத்துமீறல் செயல்கள் அதிமுக அரசு செயல்படாத அரசாக விளங்குகிறது என்பதற்கு சாட்சியாக விளங்குவதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினர். இந்த நிகழ்ச்சியில் ஓபிசி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ஜேஸ்கர் ராஜா, நெல்லை மாநகர பிரிவு தலைவர் டியூப் துரைராஜ், மாநில விவசாய பிரிவு ஒருங்கிணைப்பாளர் வாகை கணேசன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் போல்ட், ஓபிசி பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் ரிச்சர்ட் ஜேம்ஸ் பீட்டர், மாவட்ட நிர்வாகி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் 5,48,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. டெல்லியில் கொரோனா சிகிச்சை அளிக்க பிளாஸ்மா வங்கியை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக கேஜ்ரிவால் தகவல். கோவையில் 80 முறை துவைத்து பயன்படுத்தும் PPE கிட் தயாரிப்பு. தெலுங்கானாவில் குரங்கை தூக்கில் தொங்கவிட்டு சித்திரவதை செய்து கொன்ற 3 கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.